சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன் முதல் மனைவியோட இருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரலாகி பேசு பொருளா மாறி இருக்கு. கோவை மாவட்டம் மாதம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ். இவர் மெகந்தி சர்க்கஸ் என்ற படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து பெண்குயின் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. என்னதான் இவர் சினிமால 2 படங்கள் நடிச்சிருந்தாலும் இவர் ஃபேமஸ் ஆக்குனது என்னமோ சமையல் தான். ஆக்சுவலா சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரபலங்களோட வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல தன்னுடைய கேட்டரிங் சர்வீஸை செயல்படுத்திக்கிட்டு வரது மூலமா தான் மாதம்பட்டி ரங்கராஜ் மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்காரு. அதை தொடர்ந்து இப்ப விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய குக் வித் கோமாளி ஷோல ஜட்ஜா இருந்துகிட்டு வர மாதம்பட்டி ரங்கராஜ்க்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதின்ற மனைவியும் 2 குழந்தைகளும் அவருக்கு இருக்காங்கன்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனா இவருடைய முதல் மனைவி ஸ்ருதி ஒரு வழக்கறிஞரும் கூட. இப்படிப்பட்ட சூழல்ல சமீபத்துல மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவும் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதா சொல்லி திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட சில போட்டோஸை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணி ஜாய் கிறிசல்டா பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. இதனால நெட்டிசன்ஸ் பலரும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய முதல் மனைவிய டிவோர்ஸ் பண்ணிட்டாரா, எதனால டிவோர்ஸ் பண்ணாரு, எப்ப டிவோர்ஸ் பண்ணாரு, ஜாய் கிறிசல்டாவை எப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அப்படி உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சுன்னு இப்படி பலவிதமான கேள்விகளை கேட்க தொடங்கியிருந்தாங்க. மேலும் ஜாய் கிறிசல்டா தான் 6 மாசமா பிரெக்னண்டா இருக்கிறதா சொல்லி பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருந்தாங்க. இதனால முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணாம செகண்ட் மேரேஜ் எப்படி பண்ணாருன்னு மாதம்பட்டி ரங்கராஜ் மேல இப்படி பலவிதமான விமர்சனங்கள் எழ தொடங்கிச்சு. இது எதுக்குமே மாதம்பட்டி ரங்கராஜும் சரி அவருடைய முதல் மனைவி ஸ்ருதியும் சரி எந்த ஒரு பதிலுமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லாம தான் இருந்துகிட்டு வராங்க. இந்த நிலையில ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய முதல் மனைவி ஸ்ருதியும் ஒன்னா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்திருக்கிறது பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு தனியார் நிகழ்ச்சியில மாதம்பட்டி ரங்கராஜும் அவருடைய முதல் மனைவி ஸ்ருதியும் சேர்ந்து ஒன்னா கலந்திருக்காங்க. என்னதான் இவங்க ஒன்னா சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து பேசாதது மட்டும் இல்லாம 2 பேரும் பாத்துக்க கூட இல்ல. சொல்லப்போனா ஸ்ருதி அவர்களுடைய முகம் சோகத்தால வாடி போயிருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுனால மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்க 2 பேர்ல யார் சைடு தான் நிக்கிறாருன்னு பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆக்சுவலா இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க விளக்கம் கொடுத்தாதான் இந்த இஷ்யூவை பத்தின புரிதல் பலருக்கும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.